கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான். பார்த்தீங்கன்னா தேமுதிக டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த டிஎம்கேவே முடிஞ்ச அளவு சேரக்கூடாதுன்னு நினச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் உழைச்சி அவர் உயிரை விட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்ம எந்த கட்சிக்கும் எதிரானவங்க இல்லை, ஆனால் அந்த கட்சிக்காக போராடினவர் ஒரு கட்சி அவர் இல்லைன்னும் போது அது கூட்டணி வச்சிருக்கிறது மிகவும் அவருக்கான அவமரியாதைக்காக குறிக்கும். இப்ப கூட பேசினா இனம் இனம் இனங்கிறார். இனத்தை பூரா கொண்டு குமிச்சவர் தான் சிலர்ல. இவர் இனத்தை பத்தி பேசுறாரு. எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்க இதை போட்டுக்கிட்டு மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டது தான் எங்க ஆசை. இவர் பொய்யோட உச்சம் முதலே சொன்னார். கேட்டா எனக்கு பாவம் தான் கலைஞர். பொய்னா பொய், எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய். இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் கார்டுகள் அவர் வாங்கிட்டு போயிரு. இதுதான் உண்மை. மக்களை கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லு? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு? எல்லாமே கட்சிக்காரர்கிட்ட, இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை